வணக்கம். புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி. சோனியா, ராகுல், பிரியங்கா தமது கருமாவை நீக்குவதற்கு முள்ளிவாய்க்கால் வரவேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற தமிழ் இனப்படுகொலைக்கு திருமதி சோனியா காந்தி முக்கிய குற்றவாளி என வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளின் தாய்மார்கள் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலையின் 15வது ஆண்டு நிறைவை நினைவுகூரும் போது அவர்கள் இதனைத் தெரிவித்துள்ளனர். நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா? சோனியாவின் காலத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியும் அப்போதைய வெளியுறவுச் செயலர் சிவசங்கர் மேனனும் அடிக்கடி கொழும்பு வந்ததுவும் வன்னியில் இந்திய ஆயுதப்படை சென்றிருந்ததுவும் சோனியா தமிழ் இனப்படுகொலைகளுக்குப் பின்னால் இருந்தார் என்பது தெளிவாகத் தெரிகிறது. மேலும் போரை முடிவுக்குக் கொண்டுவர அமெரிக்கா புலிகளை மீட்கும் முயற்சியை இந்தியா தாமதப்படுத்தி தடுத்தது. 1,48,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்களைக் கொன்றதன் மூலம் இந்த கர்மாவினை திருமதி சோனியா பெற்றெடுத்தார். இந்த கர்மா அவருடைய வாழ்க்கையை எப்படி ஆள்கிறது என்பதை இப்போது பார்க்கிறோம். அவரது கட்சி 3வது பொதுத் தேர்தலில் தோல்வியின் விளிம்பில் உள்ளது. சோனியாவின் கர்மா பிரதமர் மோடியையும் அவரது நேர்மையையும் திறமையையும் இந்திய அரசியலுக்கு கொண்டு வந்தது. சோனியா காந்தி ராகுலுடனும் பிரியங்காவுடனும் முள்ளிவாய்க்கால் வந்து கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தி தமிழர்களிடம் மன்னிப்புக் கேட்டு சுதந்திரமான இறையாண்மையுள்ள தமிழீழத்தை அங்கீகரிப்பதுதான் சோனியா இந்த கர்மவினையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி. காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் மே 18, 2024 அன்று வெளியிட்ட செய்தி அறிக்கை இதோ. இன்று மே 18 தமிழர் இனப்படுகொலை நாளாக நினைவேந்தப்படுகிறது. கர்மாவின் கொள்கைகளை ஒப்புக்கொண்டு கடந்த கால அட்டூழியங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய நாள் இது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த எமது உறவுகளின் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் தாய்மாராகிய நாம் கௌரவிக்க விரும்புகிறோம் என்று தொடங்கும் அந்த செய்தியறிக்கையில் முள்ளிவாய்க்காலில் சுமார் 1,48,000 அப்பாவித் தமிழர்கள் உயிரிழந்ததாக மறைந்த மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை படுகொலைக்கு முன்னிருந்த மக்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. தமிழர்களுக்கு இது ஒரு சோகமான நாள். தாய்மார்களாகிய நாம் இந்த நாளை ஒருபோதும் மறக்க மாட்டோம். தமிழர்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று நினைத்தவர்களின் தவறு. அவர்களின் கர்மா அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தாக்கும். போருக்குப் பிறகு இலங்கை பொருளாதாரம் மற்றும் அரசியல் சிக்கல்களை அனுபவிக்கத் தொடங்கியது. அவர்களின் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருந்தனர். இது அவர்களின் கர்மாவின் விளைவுகளின் ஆரம்பம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜியும் வெளியுறவுச் செயலர் சிவசங்கர் மேனனும் இலங்கைக்கு மீண்டும் மீண்டும் விஜயம் செய்தபோது சோனியா காந்தி தமிழர்களுக்கு எதிரான போர் முயற்சியில் ஈடுபட்டது வெளிப்பட்டது. இந்த முடிவை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திதான் எடுத்ததாக கூறப்படுகிறது. சோனியா காந்தியும் அவரது காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து 3வது பொதுத் தேர்தலில் தோல்வியின் விளிம்பில் உள்ளனர். இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை தவறவிட்டனர். சிங்களப் படைகளால் 1,48,000 அப்பாவித் தமிழர்களைக் கொல்வதற்கு அனுமதி அளித்து ஆதரித்ததன் மூலம் சோனியா காந்தி பெற்ற கர்மாவுடன் இந்த தோல்விகள் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. ராஜபக்ஷாக்களின் நிலை குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களில் ஒருவர் திருகோணமலை துறைமுகத்தில் உள்ள குகையில் தஞ்சம் புகுந்ததாகவும் மற்றவர் சிங்கப்பூர் மற்றும் மாலத்தீவுகளுக்கு குடியுரிமை இல்லாத குடிமகனாக இடம்பெயர்ந்ததாகவும் பரவலாக அறியப்படுகிறது. அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றிருந்தால் சோனியாவின் நிர்வாகம் சரிந்து இலங்கைக்கான இந்திய உதவியை நிறுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கும். இருப்பினும் கணிசமான ஊழலில் அவர் ஈடுபட்டதால் அவர் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதைத் தவிர்த்தார். எந்த அரசியல் அதிகாரமும் இன்றி தனது இறுதி வாழ்நாள் முழுவதையும் கழித்த கருணாநிதி சாதாரண மனிதனைப் போல மறைந்தார்.
அவர் இறந்ததை உலகத் தமிழர்கள் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஜெயலலிதா மறைவை உலகத் தமிழர் பேரிழப்பாக கருதினார்கள். தமிழ் மக்களின் நலன்களை வரலாற்று ரீதியாக எதிர்த்த ஐநா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் உட்பட மேற்கத்திய ராஜதந்திரிகள் குறிப்பிடத்தக்க தமிழர் படுகொலைகளை அவதானித்துள்ளனர். ஆரம்பத்தில் இலங்கையின் அரசாங்கக் கதைகளால் தாங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டதாக அவர்கள் வலியுறுத்தினார்கள். முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலைகள் அனைத்துலக பார்வையாளர்களுக்கும் தமிழர்களால் ஒளிபரப்பப்பட்டது. ஆச்சரியம் என்னவென்றால், சனல் 4இன் ஆவணப்படத்தை பார்த்த பிறகுதான் அந்த நேரத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதற்கான துல்லியமான கணக்குகள் என்று ராஜதந்திரிகள் இந்த துயர நிகழ்வுகளை அங்கீகரித்துள்ளனர். ஒன்று, காலம் அவர்களின் மனதை மாற்றும், அல்லது கர்மா அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். சோனியா தனது கர்மவினையை சுத்திகரிக்கும் வகையில் முள்ளிவாய்க்கால் சென்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த புனித தலத்தில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு தமிழ் இறையாண்மை தேசமாக பிரகடனப்படுத்த வேண்டும். தமிழர்கள் மன்னிப்பதற்கும் சோனியா தனது கர்மவினையிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த நடவடிக்கையே ஒரே வழியாக கருதப்படுகிறது. ஆனால் அவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார் என்பது எங்களுக்குத் தெரியும். அவர் ஒரு வலுவான, பிடிவாதமான ஐரோப்பிய பெண். அவர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். ராவணனின் தேசமான இலங்கை பஞ்ச ஈஸ்வரங்களின் தாயகமாக உள்ளது. 5 பழங்கால கடற்கரை கோவில்கள் சிவன் கடவுளின் அடையாளமாக இந்து உயர்ந்த ஈஸ்வருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. சிவனும் கர்மாவும் கொலையாளிகளையும் அவர்களுக்கு உதவி புரிந்தவர்களையும் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்த ஆண்டு மே 18ஆம் தேதி நாம் அனைவரும் சக்தி வாய்ந்த மற்றும் வளமான தமிழ் இறையாண்மை தேசத்தின் எழுச்சியைக் காண ஆவலுடன் காத்திருக்கிறோம். எங்கள் கூட்டு நம்பிக்கைகளும் பிரார்த்தனைகளும் இந்த பார்வையுடன் இணைந்துள்ளன. இதுவே எங்களின் இறுதிக் கனவு. முடிவில் கர்மாவை, நியூட்டனின் 3வது விதியையோ அல்லது பட்டினத்தடிகளின் ஞானத்தையோ நாம் ஆராய்ந்தாலும், நமது செயல்கள், குறிப்பாக தீய கர்மாக்கள் குறிப்பிடத்தக்க மற்றும் பரந்த விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்ற அத்தியாவசிய உண்மையைச் சுட்டிக்காட்டுகின்றன என்று காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.